அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு எம்என்எம் நண்பர்கள் நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு 6 பார்ட் சீரீஸ் வித் திரு விக்னேஷ், ஹூ இஸ் அ பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட். இப்போ கிங்ஸ் காலேஜ் லண்டன்ல அவரோட பிஹெச்டி இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பண்ணிட்டு இருக்காரு. 6 பார்ட் டிஸ்கஷன் ஒன்று ஆரம்பிச்சிருந்தோம். அந்த 6 பார்ட்ஸ் எதுல ஆரம்பிச்சிருந்தோம் அப்படின்னா, காஸ்ட் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பிராட் தலைப்பில் ஆரம்பிச்சிருந்தோம். முதல் வாரம் நம்ம ஹிஸ்டரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃப்ரம் ப்ரீ ஹிஸ்டரி டு 1950 அப்படின்னு பார்த்துருந்தோம். ரெண்டாவது பகுதியில் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாதிய சூழ்நிலை என்ன, சமூக நீதி சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். அதில் இந்த ஓபிசி விவகாரத்தை பற்றி கொஞ்சம் பிரீஃபாக பேச முடிஞ்சா இந்த எபிசோட்லையும் பேசுவோம். இன்னைக்கு 3வது எபிசோட்ல நம்ம இந்த ஹிஸ்டரியை கண்டினியூ பண்ண போறோம். 1950 ஜான்வரி 26th, அதாவது ரிப்பப்ளிக் டே ஆரம்பிச்சு 1991 28th ஃபெப்ரவரி, இந்த 2 நாளுக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி திரு விக்னேஷை வரவேற்போம். வாங்க விக்னேஷ். வணக்கம். 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 ஸோ இந்த 2 நாளோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு ஆரம்பிப்போம் திரு விக்னேஷ். ஷோர், நீங்களே ஆரம்பிச்சிடுறீங்களா? 26 January 1950 இஸ் வென் நம்ம வந்துட்டு ரிப்பப்ளிக், we are officially becoming a republic and நம்ம டொமினியன் இல்லாம, so we will elect our own head of state அப்படிங்கிற அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள we are becoming a republic, which is அந்த டெமோக்ரஸில வந்துட்டு we are one step ahead than many others. இப்போ நிறைய பேருக்கு, இப்போ even Australia for instance has a titular head which is not who is not elected by the state, still under the crown. But நம்ம வந்துட்டு we said second date 28th of February 1991. 28th of February 1991. That is when we are coming ahead with new economic policy, and that around then we also have Mandal Commission that's also coming. I mean 1991 is the year which is marked by new economic policy and Mandal Commission. I mean, okay, very good. So இந்த டைம் பிளாக் பத்தி தான் நம்ம பேச போறோம். அஃப்கோர்ஸ் வெறும் ட்ரை ஹிஸ்டரின்னு இல்லாம, ப்ளீஸ் உங்களோட ஒப்பீனியன்ஸும் ஷேர் பண்றது we want to know, but just clarify that they are indeed your opinions. முதல் கேள்வி, I want to start at the place of starting, right, which is 26th January 1950. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம்னு கிடைச்சாலும் 1950 ஜனவரி 26 தான் முதல் முறையா அரசியலமைப்பு சட்டம் எஃபெக்ட்டுக்கு வருது. The constitution comes into effect on 26 January 1950. So I want to start at that point, right? I want to start with the preamble of constitution. preambleல வர முக்கியமான 3 வார்த்தைகள், அந்த 3 வார்த்தைகள் இந்தியாவுக்கும் பாரதத்துக்கும் அப்ளிகபிளா அப்படிங்கிறது தான் என்னோட குவெஸ்டன். அந்த 3 வார்த்தைகள் என்ன அப்படின்னா, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. இந்த 3 வார்த்தைகளோட ஒரிஜின்ஸ் பத்தியும் அதோட அப்ளிகபிலிட்டி டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க திரு விக்னேஷ். லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி தானே சொன்னீங்க? கரெக்ட். எஸ். இது 3மே நெஹ்ருவோட அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒன்று பாஸ் பண்றாரு, which is we are drawing this from a host of constitutions across the world. இப்போ அம்பேத்கர் வந்துட்டு is going on an entire trip to sort of read across the space. அதுல வந்துட்டு பில் ஆஃப் ரைட்ஸ் யூஎஸ்ல இருந்து பார்த்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் வருது. பட் அட் த சேம் டைம் இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி வந்து நம்மளுக்கு பிரெஞ்ச் ரெவல்யூஷன், அமெரிக்கன் ரெவல்யூஷன், இதுல இருந்து we are being and to an extent ரஷ்யன் ரெவல்யூஷன், இது எல்லாமே. ஸோ அது வரைக்கும் நடந்த அந்த வேர்ல்ட் இவெண்ட்ஸ்ல இருந்து we are drawing all of this. இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இந்தியாவுக்கு என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் how they are envisioning India. நம்மளுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரைஃப், அவங்க they are aware, civil strife across the spectrum. நம்ம எவ்வளோ ஒரு we've had wars, we've had internal strifes, and then we've had a freedom movement which is almost bloody to the end of it. அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல இருந்து நம்ம என்விஷன் பண்ணும்போது நம்ம என்னவா சொல்ல போறோம் அப்படிங்கிற அந்த இடத்துல இட்ஸ் இன்ஃபேக்ட் a bold move to have these 3 words அப்படிங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். இன் a society where scholars like Granville Austinலாம் என்ன சொன்னாருன்னா, இவங்கெல்லாம் நிப்பாங்களா அப்படின்னு. இருக்குன்னா அந்த டைம்ல இருந்த ஸ்டேட் மாடலே வந்து யூரோப்பியன் நேஷன் ஸ்டேட், 1 language 1 nationங்கிற மாதிரி தான். அவங்க எல்லாரும் all their to their dismay we are still standing like this. And அந்த in that particular context, liberty, equality and fraternity are 3 important tenets around which are India's ambition. And in the tenets, எப்படி இந்த subsequent
40 years or 41 years guide பண்ணுச்சு 1950 to 1991. 1950 to 1991ல இந்த 3 tenets தான் நம்மள வந்துட்டு irrespective of our political differences, in spite of we being a nascent nation pulled by US on one side, Russia on Soviet on the other side, and with our own internal battles, political ideologies, எல்லாமே மீறி ஜமீன்தாரி சிஸ்டம் அது நிறைய a series of legislations which affected a few and benefited a few more. இது எல்லாத்துக்கும் இது எல்லாத்தோட பேக்ட்ராப்லயும் if our country is still standing today, இந்த மூணுத்துக்கும் தான், I mean இந்த மூணு tenetsோட ingrainment தான் important அப்படின்னு தான் ரீசன் நான் நினைக்கிறேன். ஒரு சாரார் I am talking about the far right. Let's say far right அப்படிங்கறதே ஒரு நான் பார்க்குற வரைக்கும் it's an erroneous conception. However, for the sake of simplicity and for understanding, let us call them the far right of India, right? One of their contentions is that in the constitution itself is an imported model, right? அது நம்ம பூமிக்கு ஒத்து வராது. And what is the constitutional response to that, and what is the political response to that in this 40 years that happened? In fact, this is very interesting, I must tell you. நான் 2012ல மாஸ்டர்ஸ் கிங்ஸ்ல படிக்கும் பொழுது one of my research papers was this. ஹனுமந்தையான்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளில ஒருத்தர், இது வந்துட்டு இங்கிலீஷ் பேண்ட் மாதிரி இருக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன், இதுல சித்தாரும் வீணாவும் எனக்கு கேட்கவே இல்லை அப்படின்னு ஒரு லேமெண்ட் பண்ணாரு. அதை எடுத்து I written a research article saying how the Indian constitution is completely indigenized, and while we draw from the West, we have indigenized the Indian constitution, and by doing that we have taken a bold step towards moving towards modernity இருக்கட்டும், but at the same time conserving our ethos. We have not given up on our ethos, but moving towards modernity ங்கிறது என்னோட ஆர்குமெண்ட். In simple terms, அவங்க சொல்ற அந்த கட்டமைப்பை நம்ம வந்துட்டு விட்டு கொடுத்துட்டோம், அதை நம்ம துறந்துட்டோம் அந்த டைம்ல. அந்த கட்டமைப்பு, அதாவது ஒரு ஹையரார்கி, ஒரு ரிச்சுவல் ஹையரார்கி, ஒரு ஸ்கிரிப்சுரல் ஹையரார்கில இருந்து நம்ம மீண்டு வந்து we started off, I mean, and that's a really brave move. In fact, ஈவன் வளர்ந்த நாடுகள் கூட விமெனுக்குலாம் voting rights கொடுக்கறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு 1921ல கொடுக்குது, இந்தியா 1950ல. when we starting with we didn't even think through, we just said let's go. I mean everybody gets to vote. எல்லாரும் என்ன சொன்னாங்க, குவாலிஃபை பண்ணுங்க ஓட்டிங்க, மக்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. No, we said this is how it will happen. And அதுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் while we are சரி நம்ம வெஸ்ட்ல இருந்தா டிராப் பண்ணணும்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, அப்ப அவங்களோட ஏர்லியா நம்ம ஏன் கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. அப்போ we had faith on ourselves a lot more. And yes, ideas அப்படி பார்த்தா அவங்க வந்துட்டு did they shy away from any idea that we had? For instance, நம்ம வேதாஸ்ல இருந்து கத்துக்கிறதா இருக்கட்டும், ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டில இருந்து மாதிரிலாம் பிளேசஸ்ல வந்து did they stop learning from us? And this is a two-way project, and we are a lot more mature democracy on many aspects compared to the West on that note. நம்ம ஈஸியா நம்ம வெஸ்டா போய்ட்டோம்னு சொல்லிட முடியாது. Yes, sir. This is a very interesting point that you make. There are a couple of reactions that come to it, and with the reaction that I had earlier, right? And that is this. நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வேர்ட்ஸ், இதுல vocabularyக்கு ஒரு பெரிய பாவர்ட்டி இருக்கு நான் பார்க்குற வரைக்கும். We still have to use words like founding fathers, right? Yes. Where the validity in the far right disputes is that we are not founded. We are a civilization that have been in existence for a long time, admittedly with multiple incarnations of its political structures, right? And however, there seems to be some thread that runs in common along all that. Whatever, they'll quote their own, maybe many times mistaken references and all that. However, there is some sense of continuity. The way founding fathers is used in a United States of American context is a completely different, it has a completely different meaning altogether. Many people still see America as captured land today, and in the 17th century, 18th century, 19th century, well into 20th century, a lot of European literature was around how history is like this. In the Aryan invasion theory also comes on the back of that, like, oh, invasion is actually quite a common thing for people to do. So it's only natural that as Europeans, நாங்க வெவ்வேறு நாடுகளுக்கு போய் எங்களோட காலனி எஸ்டாப்ளிஷ் பண்ணி நாங்க அங்க குடியேற போறோங்கிறது வந்து இது ஒன்றும் பெருசு இல்லை. இதுல நீங்க ஒன்றும் பெருசா மாரல் கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இது சாதாரணமா நடக்கிற விஷயம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான ஜஸ்டிஃபிகேஷன் நடந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. அதாவது அமெரிக்கன் எக்ஸாம்பிள், ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ், இந்த கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் அமெரிக்கா,
all men are created equal without blacks, of course, as part of without women and blacks, of course, all white men are created equal in the eyes of God. So இந்த கதை ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் is a kind of a new turn for the subcontinent's history. I wouldn't for a moment say Pakistan is not affected by Indian constitution, like it is very much even today. A lot of we can still look at South Asia as a broader political entity, right? My question on the back of this is the constitution and the social mores of the subcontinent. Is this a civil war in a Bharatiya sense? In fact, I'd argue the exact opposite. நம்ம வந்துட்டு just because we are using a few words, for instance, founding fathers, இது வந்து அந்த ரைட் நீங்க சொல்ற அந்த ஃபார் ரைட்டோட ரீடிங் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு கான்ட்ரடிக்ஷன் நான் சொல்றேன். பிகாஸ் அவங்களோட இமேஜினேஷன் ஆஃப் இந்தியா சம்வேர் ஸ்டில் ரிலையன்ட் ஆன் ஆர் இஸ் டிராயிங் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் யூரோப்பியன் நேஷன் ஸ்டேட், which is one nation, one language, etc. And therefore அதை வந்துட்டு இங்க இருக்கிற நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் பொறுத்தி பார்க்கும் பொழுது they are getting it wrong. அது வந்து ஒரு சிம்பிளா சொன்னா முதல் சர்க்கிள் முற்றிலும் சர்க்கிள் மாதிரி. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபவுண்டிங் fathers is nada has been there, so we are a continuity that way. And this kind of a structure was for that time and place. So founding fathers ங்கிறது ஒரு limited extentல தான், and even none of them claimed to be a great person or things like that. அதெல்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு பொசிஷன் தானே. Even if we say okay இது வெறும் வார்த்தைகள் தாங்க founding fathers அப்படின்னா ஒன்னு பெருசா நம்ம அது அமெரிக்கன் சென்ஸ்ல எல்லாம் எடுத்துக்க வேண்டாம் நம்ம சொன்னாலும், is it not weaponized? Vilification of Nehru and deification of Patel அப்படிங்கிறது that is driving wedge into that gang of founding fathers இல்லையா? Yes, it is, and that's because of the reading list contradiction. அதாவது இவங்க when I say reading list, இவங்க படிக்கிற டெக்ஸ்ட் நான் சொல்றேன். இவங்களோட லிட்ரேச்சர் எல்லாமே வந்துட்டு focused on ஒரு யூரோசென்ட்ரிக் நேஷனலிசம், அதாவது ஒரு ரொம்ப நேரோ சென்ஸ் ஆஃப் நேஷனலிசம், ஒரு யூனிஃபார்மிட்டியை நோக்கி இருக்கிற நேஷனலிசம். ஸோ அதுல and then அந்த லாங்குவேஜ் அந்த ஒரு கல்ச்சருக்கு உண்டான ஜினியாலஜியை மொத்தமா எடுத்துட்டு போயிட்டு ரிவைவலிஸ்டிக்கா போயிடுவாங்க. லைக் பிரெஞ்ச், ஜெர்மன்ஸ் அந்த மாதிரி வந்து, அதுவும் அந்த காலத்து பிரெஞ்ச், அந்த காலத்து ஜெர்மன்ஸ், இன்னைக்கு இருக்கிற பிரெஞ்ச் ஜெர்மன் கூட ப்ராபபிலி நாட். ஸோ நம்ம ஊர்ல வந்துட்டு அந்த this has always been a land of syncretism and very naturally syncretic. அதாவது ஒரு there have been strifes, political strifes have always been there, but that did not deter. I mean நிறைய லைப்ரரிஸ் எரிச்சிட்டாங்க, but at the same time we always got back. And there were struggles, it was not smooth, but we always got back. But அந்த ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நம்ம எடுத்துக்கிட்டு we did not sort of அதை வஞ்சம் கட்டிக்கிட்டு பேர் நாங்க திருப்பி அங்கே போய் அவங்களை அடிச்சு நாங்க ரீஸ்டோர் பண்ணுவோம், ஒரு ரெட்ரிபியூட்டிவா நம்ம போவோங்கிற அந்த ஆஸ்பெக்ட் நம்ம ஊர்ல இருக்கு. அது வந்து ப்ரொடக்டிவான என்டர்பிரைஸாவும் எனக்கு படல. அட் தி சேம் டைம் ஐ see this as a seed of a bigger conversation. ஏன்னா the whole idea of the centralized state or the nation state, which is a very new phenomenon, the nation state, and the tensions within the nation states and localization of power, how that power is consolidated. Right now it's consolidated by language. Is that the right way? Is that really syncretic, or is there a different ways of organizing? Adu is this completely different tangent, right? A political organization concept. However, I want to bring us back நம்மளோட இன்னைக்கு டாபிக்கு ரெலவெண்டா நான் கொஞ்சம் உள்ள கொண்டு வரணும்னு பார்க்குறேன். 1950s 50 January 26 கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்றாங்க. How were the first 10 years? First 10 years were pretty turbulent, constitutionally speaking. எதுக்குன்னா கான்ஸ்டிடியூஷன் வந்த கொஞ்ச நாள்லயே நம்ம ஒரு வருஷத்துலயே வந்துட்டு we had first amendment within 1 year. Now we had the first amendment of the constitution, fundamentally changing 3 different things. Free speech, or article 19 right to freedom of expression, there was a small raider that was brought in, and reservations have been brought in, and land பொறுத்து இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அது மேல ஒரு ரூலிங் வருது, ஜமீன்தாரி சிஸ்டத்து மேல ஒரு ரூலிங் கொண்டு வராங்க. ஸோ அது அதனுடைய நீட்சி. ஐ மீன் 51ல அதுக்கப்புறம் பிளானிங் கமிஷன் வருது, அதுக்கப்புறம் சென்ட்ரலைஸ் சிஸ்டம், அது எல்லாத்துக்கும் யூ கேன் ஃபைண்ட் யூ கேன் லொகேட் இட் இன் த பாஸ்ட். கொஞ்சம் 1942 ஐ மீன் அங்க இருக்கிற பாம்பே பிளான்ல இருந்து இதெல்லாம் ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த ஃபர்ஸ்ட் 10 years were relatively turbulent, but on the good side, on the positive side of being turbulent. I mean, not necessarily to the extent of sort of affecting us. We did struggle, but at the same time. In the 1950s to, let us say, 60s, the center-state relationship அப்படிங்கிறது எப்படி இருந்தது, and how did that change?
சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் வந்து 57ல இருந்து there is an conspicuous சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்ங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து 57ல இருந்து வருது when நம்பூதிரிப்பாடு is winning the election. அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடியே ஜம்மு காஷ்மீர் ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு ஷேக்கோட இஷ்யூல வந்துட்டு there is some kind of but then largely இந்தியா காங்கிரஸ் ரூல் அப்படிங்கிறதுனால there has been a uniformity. அது காங்கிரஸ் சிஸ்டம் ப்ரொஃபசர் ரஜினி கோத்தாரி சொல்வார். ஸோ காங்கிரஸ் சிஸ்டம் ஓட செட்டப்ல தான் அது இருந்துச்சு, ஒரு டாமினன்ட் சிங்கிள் பார்ட்டி டாமினன்ஸ் அக்ராஸ் அண்ட் தேர் வாஸ் a euphoria around freedom. பட் 57ல இருந்து ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஊர்ல 52 57 எலெக்ஷன்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா there is a small opposition. As a subplot, I want to take a slight deviation towards Kerala, right? How did Kerala go from a place in where in 1947 1946 C.P. Ramaswamy Iyer said no, we want to join India? How did Kerala go from there in 10 years to electing a communist, first elected communist head of a government in the world? How did Kerala make that journey? எனக்கு I'm not a Kerala expert, but then என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கேரளா வச்சு பார்க்கும் பொழுது அவங்களோட மூவ்மெண்ட் has always been people led movement. இன்ஃபேக்ட் அது ஷைலஜா டீச்சர் கூட ரீசெண்டா இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, இட்ஸ் a people's move, people led movement, people centric movement வந்து ரொம்ப நாள் அதோட ஹிஸ்டரி அவங்களுக்கு அதுக்கு முன்னாடில இருந்தே இருக்கு. பீட் நாராயணகுரு அதுல இருந்து வர்ற மூவ்மெண்ட் வந்து அதனுடைய நீட்சியா தான் இதை நீங்க பார்க்கணும். ஸோ அவங்க இந்தியாவில் நாங்க ஜாயின் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட்லயும் அவங்களோட அந்த பீப்புள்ஸ் கிரீவன்சஸ் கேட்கப்படுமா அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அப்புறம் the moment they understood this is how things work, immediately they mobilized. Because immediately they mobilized னா அந்த mobilization சேனலைஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு, அவ்வளவுதானே தவிர வந்துட்டு அவங்களுக்கு வந்து திருப்பி they didn't have to sort of start afresh and things like that. How did that impact social justice and application of social justice in New India? The election of a communist government in 1957, how does that change India's approach to what is social justice? Because I mean, justice in the context, எல்லாருக்குமே இந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னா ஒரு சோஷியல் ஜஸ்டிஸுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் ஆஃப்டர் த கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன், போல்ஷெவிக் ரெவல்யூஷன் 1917க்கு அப்புறம். it's please do correct me if I'm wrong. I'm sure அந்த மூவ்மெண்ட் முதல்ல இருந்தாலும் பாருங்க இது வந்து ஜென்யூனா பாசிபிள். ஏன்னா இங்கிலாந்தும் இருக்கட்டும், ஐரோப்பாவுமே இருக்கட்டும், நிறைய சோவியத் ரஷ்யால இருந்து கத்துக்கிட்டு அவங்களோட கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டியில அப்ளை பண்ணாங்க. ஸோ இட்ஸ் ஆட் பிகம்ஸ் அ ஹைபிரிட் சோஷியலைசேஷன், ரைட்? சோஷியலிசம் கைண்ட் ஆஃப் அ மாடல். இப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிஸ்ட் ஆனா ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் மூல உள்ள வராங்க அப்படிங்கிறது இந்தியாவோட அந்த சமூக நீதி தலையெழுத்தை எப்படி மாத்துது 50s 60s and subsequently? மெட்டீரியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் லேண்ட்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. சோஷியல் ஜஸ்டிஸ் எசென்ஷியலி அபவுட் ரீடிஸ்ட்ரிபியூஷன், கரெக்டா? that could be power, broadly speaking power. Other power oda nariya manifestations could be land, could be spaces in education institutions, employments and things like that. And the land aspect layum education aspect layum vandittu Kerala education aspect has already been around in the south and the talks in the Justice Party time la. But around land vandittu adu konjam formalize பண்ணிட்டாங்க post independence. அந்த லேண்டை சுத்தி இருக்கிற ஒரு அரசியலை வந்துட்டு அவங்க கொஞ்சம் ஃபார்மலைஸ் பண்ணிட்டாங்க. அதை பண்ணி அதை வந்துட்டு பிகாஸ் இட்ஸ் அ பீப்புள் லெட் மூவ்மெண்ட் அதுக்குள்ள லெஜிட்டிமசியை கிரியேட் பண்ணி அது ஒரு மாதிரி வந்துட்டு தே கிரியேட்டட் அன் அட்மாஸ்பியர் ஆஃப் சார்ட்ஸ். அந்த மெட்டீரியல் ஆஸ்பெக்ட் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ்ல அவங்க டெஃபினெட்லி தே பிளேட் அ ரோல். அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. சோ இப்ப நம்ம இதுல சம்மரியா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம ஒரு 10 to 15 20 வருஷம் பார்த்திருக்கோம். இப்ப 1950 to 1960 ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நடக்குது. ஒன்னு கான்ஸ்டிடியூஷன் எஃபெக்டுக்கு வருது, அதுல மாற்றங்கள் வருது. அதே சமயம் ஃபுல் ஃபோர்ஸ்ல சுதந்திர இந்தியால சோஷியல் ஜஸ்டிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மெக்கானிசம்ஸும் இட்ஸ் செட் இன் டு மோஷன். லேண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் இன் கேரளாவாகட்டும், ஓவரால் ரிசர்வேஷன் இன் தி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் செக்டர்ஸ் ஆகட்டும். ஸோ இது 50s 60s வந்து தி காங்கிரஸ் பவர் ஸ்டார்ட்ஸ் டு வேன். அந்த இடத்துல how does the social justice landscape change? இப்போ இந்த நெகோஷியேட்டர்ஸ் இருக்காங்களா, இந்த இன்டர்லாக்யூட்டர்ஸ் ஆன் திஸ் சைடு, அவங்க நெகோஷியேட் பண்ற கூட்டத்துக்கு வந்துட்டு தே நீட் டு ஹேவ். இப்போ நீங்களும் நானும் ஒரே தளத்துல இருக்கிறப்ப நம்மளால பேச முடியும். நீங்க ஒரு பெரிய பார்ட் ஆளா இருக்கும் பொழுது என்னால ப்ராப்ளம் வந்து பேச முடியாது. பட் 60s was a time when India was relatively a tad bit more turbulent. 1962 வாரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியில ஒரு பிரேக்,
அதுக்கப்புறம் வந்துட்டு we had another 65 war டக்கு 3 years down, and then 66 to 69 plan holidays. ஸோ எசென்ஷியலி நம்மளுக்கு ஒவ்வொரு வருஷம் பிளான் தான், அந்த 5 year பிளான் கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்லையும், அதாவது அந்த சோஷியோ எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் நம்ம சொல்லும்போது அந்த சோஷியல் ஆஸ்பெக்ட் ஒரு பக்கம், இப்போ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்லையும் ஸ்ட்ரகிளிங். நம்ம ஊர்ல பஞ்சம், ஸோ யூஎஸ் கிட்ட நம்ம எய்ட்லாம் வாங்கணும். இப்போ கார்ன் அந்த டைம்ல அதெல்லாம் கொடுத்தாங்க. அந்த டைம் இஃப் யூ ரிமெம்பர், நம்ம பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பால் பவுடர் இதெல்லாம் அந்த டைம்ல தேவர் ரிலேட்டிவ்லி சார்ட் ஆஃப் ப்ரிவலண்ட். அப்புறம் நம்ம we were on the side, we were investing also in trying to create this food reliance, self reliance with respect to food நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். But this is a turbulent time. இந்த turbulent timeல alternative power centers, நேருவோட இது popularity is weakening, is waning off. அப்புறம் ராம் மனோகர் லோஹியா மாதிரி ஆளுங்கலாம் தலையெடுக்கிறாங்க, சோஷலிஸ்ட் பார்ட்டிஸ்லாம் வருது, லோஹியாயிட்ஸ் வராங்க, ரஃபி அஹ்மத் கிட்வாய் நார்த் இந்தியால இவங்க எல்லாம் வராங்க. வர்றப்போ நம்ம ஊர்ல சவுத்துல வந்து ஆல்ரெடி 52ல இருந்தே நம்ம ஊர்ல we are actually coming up. எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷன் டிஎம்கே வந்துகிட்டே தான் இருக்காங்க பவருக்கு. ஸோ இந்த ஒரு ட்ரை ஜங்க்சர் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் கொஞ்சம் வீக் ஆகுது, காங்கிரஸ் பார்ட்டியும் கொஞ்சம் வீக் ஆகுது, ரெண்டு தான் நேஷனல் பார்ட்டிஸ். அதுக்கப்புறம் ரீஜனல் பார்ட்டிஸ் தலையெடுக்கிறாங்க. நேரு இறக்குறாரு, இறந்த உடனே 6 ஸ்டேட்ல அவங்க தேர் லூசிங் பவர் காங்கிரஸ். ஸோ நவ் both in a federal level, we have center state relations foreground ஆகப்படுது. இப்போ now there are 6 actors that are trying to talk to the central government. Sure. And அவங்க எல்லாரும் அதுல ஒரு ஆக்டரை பத்தி பார்ப்போம், தமிழ்நாடு பத்தி பேசுவோம். சமூக நீதி அப்படிங்கிற தளத்துல திராவிடர் கழகமும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமும் சரி பல வருஷங்கள் வேலை பண்ணதுல அதுக்கான ஃப்ரூட் தான் அவங்க the election victories that happened in the late 1950s and 1960s, right? Did they have a clear answer? மக்களோட சமூக நீதி பிரச்சனைக்கு அவங்களுக்கு தெளிவான பதில் இருந்ததுனால அவங்கனால முன்னாடி வர முடிஞ்சதா, இல்ல அப்ப இருந்த பஞ்சப்பாடு, அப்ப இருந்த எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ்க்கு இருந்த இன்ஹரண்ட் காங்கிரஸ், let us say the ruling class, the landlord class, who were mainstay in the Congress party even now, one may argue, அவங்களுக்கு ஆன்சர்ஸ் இல்ல, அப்படி அவங்க கிட்ட ஆன்சர்ஸ் இல்ல, ஆனா இதுக்கான நாங்க பாப்புலிஸ்ட் ஆன்சர்ஸ் கொடுப்போம் அப்படின்னு மே ஆஸ்க். ஓகே, நான் அது கொஞ்சம் க்ரூடா கேட்கிறேன் இந்த கேள்வியை. வேர் தி டிஎம்கேஸ் அண்ட் தி டிகேஸ் தி early populists? Okay. In fact, that's interesting because இப்போ இருக்கிற existing literature வந்துட்டு 2 important books, நரேந்திர சுப்ரமணியன் ஒருத்தர் he's written, and then அருண் சுவாமி ஒரு professor, ரெண்டு பேரும் எழுதுனது வந்துட்டு they give a populist framework to understand early DMK right from 1930s to 1990s, அந்த 60 வருஷங்கள்ல. ஒன்னு வந்து unpublished dissertation, இன்னொன்னு வந்து book, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் லிங்க்ஸா. ஸோ பட் அந்த ஃப்ரேம்வொர்க்ல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த பாப்புலிசம், அதாவது நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆங்கிள் right from 1900s, early 1900s, in one word, my answer lies towards the first option that you said. They definitely had answers, and because நம்ம ஃபுட் அரசியல் பேசுறதுக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து படிப்பு அரசியலும் எஜுகேஷன் வேலை உத்தியோக அரசியலும் பேசுறோம். 1920s was not about food. It was about constructing schools, constructing hostels and getting jobs. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க எதுக்கு ஸ்கூலுக்கு யாரும் ஏன் வரமாட்டாங்கன்னு கேட்டா சாப்பாடு இல்லை, அப்புறம் தான் சாப்பாடு போடுறதை பத்தி அந்த இடத்துல ஒரு வருஷத்துக்கு மட்டும் தான் சாப்பாடு போட்டாங்க. பட் 1927ல கம்யூனல் ஜியோ, 1921ல கம்யூனல் ஜியோ, போத் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எஜுகேஷன், இட் வாஸ் ஆல்வேஸ் அந்த சாப்பாடு அரசியல் நம்ம பேசுறது, அந்த பாப்புலர் அரசியலை பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 40 வருஷமா வந்துட்டு ஒரு சுயமரியாதை அரசியலையும் ஒரு சோஷியோ எக்கனாமிக் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அரசியலையும் தான் பேசிட்டு இருக்கோம். ஒண்ணு. Towards the end, did it serve as an outcome? இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, what we are trying to overlook is அந்த பஞ்சத்துல இருக்கும் பொழுது சாப்பாடு இல்ல, ஒரு படி லட்சியம், ஒரு படி நிச்சயம், 3 படி லட்சியம்ங்கிற அந்த டெனட், அந்த adage, அந்த phrase is stemming from a social justice or a self-respect connotation. அதாவது ஒரு பக்தவசல மாதிரி ஒரு சிஎம் வந்துட்டு நீங்க எலிக்கறி சாப்பிட்டு பொழைச்சுக்குங்க அப்படிங்கிறப்ப வந்துட்டு இட்ஸ் ஆக்சுவலி பிகமிங் ப்ராப்ளமேட்டிக். People they're outraged beyond measure. அது எப்படி நீங்க இவங்களை அப்படி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. இன்னொன்னு 65ல if really it was about to be if it was really supposed to be a populist movement on that note, 65க்கு அப்புறம் நடக்கிற அந்த 65 அந்த ஹிந்தி அஜிடேஷன் அப்புறம் நடக்கிற ஒரு பை எலெக்ஷன்ல டிஎம்கே இஸ் லூசிங் பேட்லி. அந்த நான் நம்ம ஃபர்ஸ்ட் டாக்ல பேசின மாதிரி நம்மளுக்கு ஒரு வயலன்ஸ்க்கும் நம்மளுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. we are not really, நம்ம மரபுலயே அது இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பை ஃபார். We are not really, அந்த propensity to violence வந்து ரொம்ப கம்மி. So
yes, but did it serve as a trigger? சரி, Yes, it நீங்க did. சொல்ல வரீங்க அப்படின்னா, even though it may be very crudely and in fact even wrongly termed as populist அப்படின்னு சொன்னாலும், அதுக்கு there was a foundation to it. It had, as against, let us say, a more recent populist politics, which seems very foundationless, right? Which seems like populist for the sake of populist. Populist, இது வந்து எலெக்ஷன், இது சொன்ன எலெக்ஷன் வின் பண்ணலாம் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல இருந்து வருதே தவிர, இது வரைக்கும் நல்லது பண்ணியிருக்கோம், இது பண்ணா இன்னும் நல்லது, பாப்புலரா இருந்தாலும் சரி, பாப்புலிஸ்டா இருந்தாலும் சரி, இன்னும் நல்லது அப்படிங்கிற ஆங்கிள் இருந்து வருது சொல்லி, ஓகே, இது இருக்கட்டும். இதை வச்சு ஐ வாண்ட் டு கோ பேக் டு an இனிஷியல் பாயிண்ட் தட் ஐ மென்ஷன். நம்ம கான்ஸ்டிடியூஷன் பத்தி பேசுறோம், அது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சிருக்கோம். கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே இந்த கான்ஸ்டிடியூஷனலிஸ்ட்ஸ், லெட்ஸ் சே, அந்த மாதிரி ஒரு லேபிள் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, அகெயின்ஸ்ட் let us say the nativists அப்படின்னு இன்னொரு பேர் கொடுக்குறோம். வெரி க்ரூட் டர்ம்ஸ், அன்தாட், நான் ரேண்டமா ஸ்பான்டேனியஸா சொல்றேன். Now, is this becoming an ossified, அதாவது ரெண்டுமே மாறாத பொசிஷன்ல இருக்க போறோம், ஒன்னா ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், அந்த மாதிரி நிலைமைக்கு வந்து சொசைட்டி போயிட்டு இருக்கா, rather than continuing to, if I may continue to use the word, continuing the civil war and in a very diluted way. No, we are finding a solution. We are continuing to find a solution. We are continuing to fight also, but fight in the level of constitution versus challenges for and against constitution. அந்த கல்ச்சர் வந்து இப்ப குறைஞ்சிட்டு இருக்கா? சிவிலிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு opposing ஐடியாலஜிஸ் வந்துட்டு கம்மியாயிட்டே தான் வருது, அதுல டவுட் கிடையாது. அந்த டெக்கோரம், அந்த டீசன்சி, ஃபார் இன்ஸ்டன்ஸ் 1960s இருக்கிற 1950s இருக்கிற ஈவன் வாஜ்பாய் ரீசெண்ட் ஒரு சின்ன ஆக்டோட் சொல்லணும்னா, வாஜ்பாய் 2000s அவர் பேசும்பொழுது அவர் சொன்னாரு 1950s வந்து he was the only man. எசென்ஷியலி இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ல டைம் வந்து be split according to number of members in your party. பட் வாஜ்பாய் இஸ் ஒன்லி opposition பார்ட்டில இருந்து ஒருத்தர் தான். அப்புறம் கம்யூனிஸ்ட் 2-3 சில பேர் விரலுட்டுன்ற அளவுக்கு இருப்பாங்க. அப்ப அந்த கவுண்டர் விரலுட்டுன்றது குட் நம்பர். ஸோ பட் தென் தட் செட் ஒரு 400 members காங்கிரஸ் பார்ட்டி இருக்கும் பொழுது டைம் அந்த மாதிரி தான் ஸ்பிளிட் ஆகும். பட் தென் அந்த டைம்ல இவங்க 2 பேர் நின்று பேசினா கூட, ஒரு கம்யூனிஸ்டும் ஒரு வாஜ்பாய் எந்திரிச்சு பேசினா கூட கேட்கறதுக்கு ஒரு தன்மை இருந்துச்சு. அதுக்கு ஒரு மரபு இருந்துச்சு. அந்த மரபு வந்து இன்னைக்கு இருக்கா? அது எதுக்கு அப்படின்னா, ஓவராலாவே வந்துட்டு நம்மளோட ரூட்ஸ், நம்மளோட ஃபவுண்டேஷனல் பாலிடிக்ஸ் வந்துட்டு நம்ம நிஜமாலே நம்ம படிச்சுட்டு நம்மளுக்கு அதை பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்கு. as late as லாலு பிரசாத் யாதவ் அண்ட் அத்வானி ஆல்சோ, அந்த டைம்லயும் கலகலன்னு பார்லிமெண்ட் இருந்துகிட்டு, ஈவன் அப் அண்டில் வாஜ்பாய் கூட வந்து பார்லிமெண்ட் கலகலன்னு இருக்கும், பயங்கரமா எய்த்து பேசிக்குவாங்க. லாலு பிரசாத் யாதவ் எந்திரிச்சு, இவங்க பயங்கரமா லாலு பிரசாத் யாதவ் வந்து கரப்ஷன் சொல்லுவாங்க, அவரும் எந்திரிச்சு ஒரு பதில் சொல்லுவாரு. there was a decorum. பட் அது வந்து இன்னைக்கு இருக்கா அப்படின்னா, இந்த பக்கம் இது அப்படி இழுத்துக்கு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு விதமா பார்க்கணும். நான் இன்னொரு ஆங்கிளுக்கு கொண்டு வரேன் இதுல. அஃப்கோர்ஸ் நம்ம கொஞ்சம் ஆஃப் டாபிக்கா போறோம், பட் ஐ வில் பிரிங் இட் பேக் டு தி ரெலவன்ஸ் ஆஃப் 1960s in a second. இது வந்து பார்லிமெண்டரி டெமோக்ரஸி இல்ல டெமோக்ராட்டிக் அப்பேரட்டஸ் குள்ள மட்டுமே நடக்கிறதாவும் நான் பார்க்கல. ஐ ஆல்சோ see this as an active with the active agencies of politicians of all sides அப்படின்னு சொல்றேன். ஒரு உதாரணம் சொல்றேன். திரு ரவிக்குமார் எம்பி இருக்காரு. அவர் வந்து he participates constantly in debates on in TV channels and online and all that. Okay, நல்ல விஷயம். இப்ப நாங்க இருக்கிற நான் இப்ப இருக்கிற ஐரோப்பால இல்ல இங்கிலாந்துல பாத்தீங்க அப்படின்னா, எம்பி அப்படின்னா, truthfully speaking, MP as who is a part of an organ which is sovereign. Sovereignty lies with the parliament, right? Is actually quite a respectful and need to be respected office. யாருமே எம்பி ஃபார் லைஃப் கிடையாது. அண்ட் நான் எம்பிங்கிறத விட எம்பியோட பதவியை நான் இப்ப வகிக்கிறேன்னு சொல்றதுதான் கரெக்ட். ஸோ is there some kind of a dilution of the actual mechanism? இது ஒரு மாதிரி செல்ஃப் டிஃபீட்டிங் ஃபைட்டா இல்லையா? ஸோ திருமதி ஜோதிமணி எம்பியா இருக்கட்டும், திரு ரவிக்குமார் எம்பியா இருக்கட்டும், இவங்களை வந்து மாடரேட்டர்ஸ் வந்து மாண்புமிகு எம்பின்னு கூட சொல்றது இல்லை. ரவிக்குமார், திரு ஜோதிமணி அப்படின்னா சமூக பார்வையில என்ன தெரிஞ்சிருது? இவங்களும் சாதாரண மனுஷங்க தானே, இவங்க என்ன பெருசா வேலை பண்றாங்க?
இது வந்து என்ன ஓட்டு வாங்கி அரசியல் போய் பார்லிமெண்ட்டுக்கு போறாங்க, அதனால என்ன நடந்திருக்கும்? இந்த மாதிரி விதைகள் விதைக்கிறதுக்கான ஆரம்ப புள்ளியா இருக்கு வாய்ப்பு இருக்காது. இதுல ரெண்டு ஆஸ்பெக்ட். அந்த திரு அப்படின்னு சொல்றதுல மட்டும் வந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் ஐ மீன் அது ஃபண்டமெண்டலி அதுல வந்துட்டு ஒரு ஈக்குவாலிட்டி பேசுற ஒரு ஆங்கிளும் இருக்குன்றதுனால அதை மட்டும் கொஞ்சம் விளக்கலாம். பட் நிறைய இடத்துல வந்து ரவிக்குமார் ஜோதிமணியில இழி சொற்களால வந்துட்டு பயங்கரமா சாடுவாங்க மக்கள். அண்ட் அது தட் இஸ் ஃபண்டமெண்டல், தட்ஸ் ப்ராப்ளமேட்டிக், டீப்லி ப்ராப்ளமேட்டிக். ஒரு ஸ்மர்க்கோட வந்துட்டு திரு அப்படின்னு சொல்றதும் எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனையோ, இழி சொற்களால சாடுறதும் அவ்வளவு இட்ஸ் ஈவன் மோர் அ ப்ராப்ளம். அது ஏன் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம கான்ஸ்டன்டா ஆஸ் வி ஆர் சேயிங் நம்ம ஈத்தாஸ மைண்ட்ல வச்சுக்கிட்டு அட் த சேம் டைம் 1950s ஈத்தாஸ மைண்ட்ல ஃபண்டமெண்டல் இந்தியன் ஈத்தாஸ மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு மாடர்ன் கான்செப்ட்ஸை கொண்டு வந்து இண்டிஜினைஸ் பண்ணி நம்ம தள்ளுறப்போ வி ஆர் ஆல்சோ அவேர் தட் நம்மளோட ஈத்தாஸ் ஆல்சோ ஹேஸ் அ நெகட்டிவ் ஷேட் டு இட். ஸோ தெர் இஸ் பார்த்தோ சாட்டர்ஜின்னு ஒரு ஸ்காலர் இருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா தெர் இஸ் இதை வந்து மாடர்ன் ப்ரீ மாடர்ன் வச்சுக்குவோம். நம்ம இந்தியன் ஈத்தாஸ் ப்ரீ மாடர்ன் நான் சொல்லலை. இந்தியன் ஈத்தோஸ்ல இருக்கிற அந்த நல்ல ஆஸ்பெக்ட்ஸும் கான்ஸ்டியூஷனலி இண்டிஜினைஸ் பண்ண டேர்ம்ஸையும் மாடர்ன் வச்சுக்குவோம், ப்ரீ மாடர்ன். அந்த ப்ரீ மாடர்னும் மாடர்னும் சைமல்டேனியஸ். ஒரு ஃபியூடல் அண்ட் மாடர்ன் வச்சுக்கோங்க. ஒரு ஃபியூடல் அண்ட் மாடர்ன் ஆர் ஆல்வேஸ் கோ எக்ஸிஸ்டிங். இந்த ஃபியூடல் இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஹைரார்கி கொண்டு போவோம்னு சொல்லிட்டு ஒரு பர்த் பேஸ்ட் ஹைரார்கி, ஏதாவது ஒரு என்டைட்டில்மெண்ட் பேஸ்ட் ஹைரார்கி அந்த மாதிரி இழுத்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர. And therefore we need to be really and therefore democracy demands hard work to sort of keep it alive. Yes, and இப்ப 1960s நம்ம வரும் திரும்பி, and we'll continue to move on into 1970s. I'll state this as a provocative statement, right? 1960s DMK திரு சிஎன் அண்ணாதுரை அவர்கள் அவரு மறைவு வரைக்கும் இருந்த ஒரு டிக்னிஃபைட் பாலிடிக்ஸ், ரைட்? அவர் மறைவுக்கு அப்புறம் திராவிட கட்சிகள் சைட்ல இருந்து குறைய ஆரம்பிக்குதா? எனக்கு அந்த மாதிரி ஐ மீன் ஐ ஒன்லி சீன் அ ஃபியூ டிபேட்ஸ். எனக்கு என்ற ஆடியோஸ் கிடையாது. டிபேட்ஸ் நம்ம சென்னை ஆர்கைவ்ஸ்ல பாக்குற வரைக்கும் வந்து அந்த டிபேட்ஸ் ஆர் ஸ்டில் கண்டினியூயிங் டு பி சிவில் அப் அன்டில் ஒரு 90s வரைக்கும் வந்துட்டு the debates are still rooted. அது இன்ஃபேக்ட் பிகாஸ் அது வந்து பயங்கர சோர்ஸ் மெட்டீரியல் மாதிரி இருக்கு. அதை நான் படிக்கும் பொழுது when I look at the archives they still continue to be source material. பட் அந்த பட் ஓவரால் இந்தியாவில் நடக்கிற அதே பிரச்சனை தான் தமிழ்நாட்டிலே நடக்குதா அப்படின்னா எஸ் there is a spillover. பட் நம்ம ஊர்ல வந்து அண்ணா போனதுக்கு அப்புறம் போயிருதா அப்படின்னா இல்ல. பட் அது எதுக்குன்னா அந்த ஒரு பிரீஃப் மொமெண்ட்ல ஒரு பிரச்சனை ஓடுது. அந்த பிரச்சனை ஓடிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அது எஸ்டாப்லிஷ் ஆகி திருப்பி they are moving to the same track தான் என்னோட ஃபீல். Sure. நான் let me push on a little further. நான் ரெண்டு விஞ்ஞட்ஸ் சொல்றேன். நான் திரு காமராஜ் அவர்கள் வந்து நீங்க வந்து சும்மா ரோட்ல நின்று பிரச்சாரம் பண்ணா போதுமா, சட்டசபைக்கு வந்து பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு திரு சி. அண்ணாதுரை சொல்றாரு அப்படியா சரி அப்படின்னு நெக்ஸ்ட் எலெக்ஷன் தே வின் a seat, right? So they வந்துட்டோம் அப்படின்னு. உடனே திரு காமராஜ் சொல்றாரு நீங்க ஒரு சீட்டு ஜெயிச்சு வந்துட்டா போதுமா, ஆட்சியில வந்து பார்த்தா தானே தெரியும் கஷ்டம் அப்படின்னு. அப்படியா சரி இவர் நம்மள ஆட்சிக்கு வராம விடமாட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி there is a political culture, right? இது வந்து நான் ஸ்டேட் அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்குள்ள லெஜிஸ்லேட்டிவ் அதாவது சட்டசபைக்குள்ளேயும் கூட இந்த மாதிரி விவாதங்கள் ஒரு 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 பொலிட்டிக்கல் டிக்னிட்டியோட நடந்தது. நான் இன்னும் ஒரு வாதத்தை என்ன முன்வைக்கிறேன் அப்படின்னா திரு அண்ணாதுரை அவர்களாகட்டும் திரு கருணாநிதி ஆகட்டும் இவங்க மாதிரி ஆளுங்க ஒரு புரட்சிகரமான ஐடியாஸ் இருக்கிற ஆளுங்க உள்ள வரத்துக்கான டிக்னிஃபைடு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இருந்தது. சரியா? அண்ணாதுரை இன்ஃபேக்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை சொல்லுவாரு. என்னன்னா நம்ம ஊர்ல அடிச்சு புடிச்சு ட்ரெயின்ல ஏறி சீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு சீட்டு கொடுக்காத நிலைமை இருக்கு நம்ம ஊர்ல. அது வந்து நம்ம தள்ளி இது அவர் சட்டசபையில சொல்றாரு இந்த கதையை, ரைட்? இப்ப இன்னொரு விஞ்ஞட்டு வரேன். திரு விஜயகாந்த் அவர்கள் சட்டசபையில எழுந்து நின்று கைய நீட்டி என்ன நினைச்சிட்டு இருக்கேன் அது ஐ மீன் மிரட்டுற துணியில அடிக்கிற துணியில. சோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன நடக்குது? வாட் இஸ் ஹேப்பனிங்? how did we descend so far if we say? ஒரு சிம்பிள் சதீஷ், முகல்ஸோட அக்பர் வர்சஸ் ஜஹாங்கீர் மாதிரி, அக்பர் வர்சஸ் அவுரங்கசீப் மாதிரி வச்சுக்கோங்க. அது ஒரு டிசென்ட் எப்படி அதுனா அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா they put in effort. They didn't think that democracy was about votes. They thought democracy was about issues and democracy is about
வாஸ் அபவுட் ஃபண்டமெண்டல் ஐடியாலஜிஸ் அண்ட் தென் வேல்யூ சிஸ்டம். அந்த ஒரு வேல்யூ சிஸ்டத்தை வந்துட்டு அதனால so that value system still continuing to அவங்க அந்த deeply etch பண்ணதுனால தான். so Kamaraj didn't give up on his ideas but just because Periyar was sort of behind him. Anna did not give up on Kamaraj's ideas because he was in Congress party. அந்த ஒரு continuum they could sort of yeah, they somewhere tried to have அந்த ஒரு long term, and they always believed that democracy was about effort. இவங்க எல்லாருமே அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் இன்னைக்கு நம்ம எல்லாம் பாராட்டுற அளவுக்கு தேவர் லைக் நேச்சுரலி ஹார்ட் ஒர்க்கிங். அவங்க வந்து அதை வந்து பெருசாவே எடுத்துக்கல. இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு நீங்க உங்களோட ஜாபை நீங்க செஞ்சீங்கனாலே உங்களுக்கு தேங்க்யூ சொல்ற அளவுக்கு இன்னைக்கு சிஸ்டம் இருக்கு. இதுல இருந்து நான் ஒரு again I will probably my last point on this. நம்ம இப்ப வரலாற்றை பத்தி பேசல, நம்ம வரலாற்றுல அரசியல் மாண்பு எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். நான் லாஸ்ட் ஒரு ஹைபோதசிஸ் வைக்கிறேன். நிலச்சுவார்ந்தார்கள் அண்ட் ஜமீன்தார்கள் பவர் சென்டர்ஸ்ல இருந்த வரைக்கும், இது என்னோட ஹைபோதசிஸ், டெலிபரேட்லி ப்ரொவோகேட்டிவ் ஹைபோதசிஸ், சரியா? இருந்த வரைக்கும் சமமா எல்லாரும் ஜனநாயக முறையில தங்களோட தர்க்கங்களையும் ஆர்குமெண்ட்ஸையும் எடுத்து வைக்கிறதுக்கான இடம் இருந்தது. சமூக நீதியை முன்ன வச்சு வர இயக்கங்கள் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான ஸ்பேசஸ் மூடப்பட்டுருச்சு. இது என்னோட ஹைபோதசிஸ். How would you respond to that? நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன ஆர்குமெண்ட்ல வந்து இட்ஸ் ஜஸ்ட் a சேஃப்டி வால் இல்லையா? நான் வந்து கத்திட்டு போயிடலாம், எல்லாருக்கும் நீ எந்திரி நீ கத்து, நீ எந்திரி நீ கத்து அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட் தான். இட்ஸ் ஜஸ்ட் a சேஃப்டி வால் பிகாஸ் at the end of it there is no unsettling of real power. ரியல் பவர் அன்செட்டில் ஆகாதப்ப நீங்க எல்லாருக்கும் ஆப்வியஸ்லி ஐ மீன் if you are the head of the family and then you have like 4 little children, no matter what mischief they create you wouldn't be worried. But then the struggle comes when the 4 of them come to you and then say property period அப்படின்றப்பதான். So when the power is essentially getting divided amongst people, appo then you sort of resort to appayum and the value rational and appa and the value systemத்துல யார் அத காய் நகர்த்து கொண்டு செல்றாங்கன்றது தான் important point. And we were lucky in the with leaders like Kamaraj, Anna, Kalaignar and all, and a few states were not. When the power was split, did it become a dominance and a hegemony of a select group of people, or did it get democratized? அப்படிங்கிற அந்த क्वेश्चनல we were a little better. Okay, நம்ம இப்ப பவர் vs மாண்பு அப்படிங்கிற ஒரு ட்ராக்ல போக ஆரம்பிச்சிருக்கோம். Okay, I want to cut that and come back to history, let's say. Of course உங்க பாயிண்ட் I completely agree. அத பத்தி இன்னும் நம்ம பேசிட்டே போலாம், அது நீண்டும் அப்படின்னு பாக்குறேன். மேபி சுருக்கமா நீங்க சொல்றது சரிதான், நம்ம பின்னோக்கி போக முடியாது. மறுபடியும் வந்து நிலச்சுவார்ந்தார்கள் எல்லாருமே அரசியல் பவர்ல இருக்கிற நிலைமைக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான வாதம். ஹிஸ்டரி should always move forward. We can only move forward. அதே சமயம் இப்ப பவர்ல இருக்கிறவங்களும் மேபி இந்த அரசியல் மாண்பை நம்ம மீட் எடுக்கிறதுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் ஏதாவது ஒர்க் பண்ணணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் வெறும் அரசியலுக்காக நடக்குது. இப்ப உண்மையாவே மக்கள் பயன் இருக்கா இல்லையான்னு இல்லாம நம்ம பவருக்கு வந்துட்டோம், நம்ம சீட்டை விடக்கூடாது ரயில் ட்ரெயின் போட்டியில, எவன் வந்தாலும் பரவாயில்ல கஷ்டம், அந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. அது ரொம்ப டேஞ்சரஸான பாத். தென் இட் பிகம்ஸ் ஜஸ்ட் சேம் ஓல்ட் யூனோ. நீங்க இந்த மாதிரிதான் குத்த சொல்லி வந்தீங்க, நீங்களும் வந்து இதே தப்பு தான் பண்றீங்க, நீங்க இதுல இவன் பெருசா அவன் பெருசா. அதுக்கு மை vote, let us say personally, I can immediately say my vote will be on the side of the people who has come to power. ஏன்னா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருக்கோம். இன்னொருத்தர் சொல்லலாம் இல்ல என்னோட ஓட்டு ட்ரெடிஷனல் சைட்ல இருக்கு. So it's a thing. Anyway, அதை விட்டுட்டு திரும்பி will come to history. சமூக நீதி படி 1960s and forward, தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா பேசுவோம், and then we'll talk about India broadly. எந்தெந்த விதமான கஷ்டங்கள் இருந்தது அரசாங்கங்களுக்கு, எந்தெந்த விதமான நல்ல விஷயங்கள் பண்ணாங்க, எந்தெந்த விதமான சரிவுகள் சந்திச்சாங்க? 60s and 70s. So let's move forward towards MGR and to Thiru NG Ramachandran and further on. Okay, so அந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்டோட நீட் அதனுடைய அவுட்கம்ஸ் ஆர் ஸ்டில் சார்ட் ஆஃப் கமிங் அவுட். எதுக்குன்னா நம்ம கான்ஸ்டன்ட்லி ட்ரைங் டு ரீவிசிட். இப்போ நம்ம வந்து வேர் ஆக்சுவலி அப்பாயிண்டிங் ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட் கமிஷன் சட்டநாதன் கமிஷனா 1970s கொண்டு வரோம். ஸோ அதுக்கப்புறம் அம்பா சங்கர் இந்த 1980s வருது, அது எம்ஜிஆர் கொண்டு வரார். ஸோ இந்த மாதிரி there are a couple of backward caste commission on the social justice side. அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல் சைட்ல வந்து there is an aggressive push for a social safety net. அந்த சோஷியல் சேஃப்டி நெட்னா நான் என்ன சொல்றேன், சாப்பாடு, ஸ்கூல், அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு, ஸ்கூல்
அண்ட் தண்ணி, எலக்ட்ரிசிட்டி, இந்த பேசிக்ஸ், ப்ரொவிஷன் ஆஃப் பேசிக் அம்யூனிட்டிஸ், இது ஜனநாயகப்படுத்துறது, எவ்ரிபடி ஷுட் ஹேவ் அப்படின்னு. நம்ம வந்து 1970s நம்ம எலக்ட்ரிசிட்டி கெப்பாசிட்டியை நம்ம ஃபுல்லா அடைஞ்சிடறோம். டேம்ஸை கட்டுறதெல்லாம் வந்துட்டு, பிகாஸ் டேம்ஸ் அந்த 50-60s கட்டின டேம்ஸ் 70s கிட்டத்தட்ட முடிச்சிடறோம். அந்த டேம்ஸ் இதுக்கு நம்ம ஊர்ல நிறைய டேம் கட்ட முடியாது. ஸோ அது 1970s அதை கட்டிடுறோம். So on the mari there's an infrastructural push, and in all of this infrastructure and economic push and then a social safety net negotiate பண்ணும் பொழுது there's an element of democratization. And அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சயின்டிஃபிக்கா பண்றதுக்கு we did have commissions, like for instance நம்ம சென்டர்ட்ட நெகோஷியேட் பண்ணோம்னா ராஜ்மன்னார் கமிட்டி போட்டோம், பேக்வர்ட் காஸ்ட் கமிஷன் போடணும் அப்படின்னா சட்டநாதன் கமிஷனை போட்டோம். அதை பரிசீலிச்சுக்கிட்டே இருக்கிறோம். And 70s has been a decade marked by federal autonomy, federal center state relations foreground பண்ற ஒரு டிகேடா இருக்கு கம்ப்ளீட்லி. பிகாஸ் 67ல 6 பேர் ஜெயிக்கிறாங்கல்ல. அதுக்கப்புறம் 71ல காங்கிரஸ் காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் ரெக்விசிஷனிஸ்ட் பிரியறப்போ வந்து there is a lot more space. So you see a whole bunch of these state conferences happening, be ஆந்திர பிரதேஷ்ல இருந்து, காஷ்மீர்ல இருந்து, தமிழ்நாடுல இருந்து, and எமர்ஜென்சி வரும்போது that's another moment of where people are trying to put their foot down, and then Gujarat and Tamil Nadu are not implementing emergency. அதனால ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் நடந்துச்சு. இப்போ ரீசெண்டா if you see நிறைய பேர் வந்து ஸ்டாலின் வந்து எமர்ஜென்சி டைம்ல ஜெயிலுக்கே போல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் that's because we did not implement emergency. So மீசாக்கில் உள்ள போக முடியாது. So இது ஃபுல்லா வந்து இட்ஸ் லீடிங் அப் டு சர்க்காரியா கமிஷன் 1983. சர்க்காரியா கமிஷன் இஸ் பேசிக்லி சென்டர் coming to terms with the fact, in spite of Indira Gandhi being the populist leader that she is, and India equal to Indira equal to India இருந்தாலும் 1983 she is coming to terms and says yes, I acknowledge this long protest or long drawn struggle. I will bring சர்க்காரியா கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ராமகிருஷ்ண ஹெக்டே தமிழ்நாட்டுல, அதுக்கப்புறம் அந்த ஹோல் எம்ஜிஆர், கருணாநிதி, கலைஞர், அதுக்கப்புறம் நார்த் இந்தியால ஷேக், ஜன்சங் கவர்மெண்ட். So will it be fair to say in the 60s, 70s and 80s, maybe the first part of 80s, இந்த மூணு டெக்கேட்ஸையும் நம்ம சுருக்கமா சொன்னா ரெண்டு விஷயங்கள் சொல்ல முடியுமா? ஒன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லி growth நடக்குது, இன்னொன்னு சமூக நீதிக்கான growth நடக்குது. சமூக நீதிக்கான இது ரெண்டுமே நல்ல முழு சூட்டோட ஓட ஆரம்பிக்குது because of different things. However, economic status of India was still very poor, wasn't it? Bad. It was bad. Growth rate was lower. நம்ம ஊர்ல இந்த மூவி still 80s வரைக்குமே we were still talking about how land is split. அது green revolution வருது, அது மறந்துட்டேன். இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா green revolution வந்து a set of intermediate caste, peasant caste ன்னு சொல்றோம்ல, bullock capitalist அப்படி சொல்லுவாங்க. ருடால்ஃப் ரெண்டு scholars, bullock capitalist. So essentially வந்துட்டு பெரிய அந்த land is getting split from that higher upper caste to intermediate castes. So Jats, Marathas, Patels, Kapus, Andhra, இவங்க எல்லாத்துக்கும் அந்த காப்பூஸ் கிடையாது, ஜாட்ஸ், மராட்டாஸ், பட்டேல்ஸ்க்கு அந்த லேண்ட் வந்து பிரியுது. மோஸ்ட்லி வித் ரெஸ்பெக்ட் டு ஜாட்ஸ், டெஃபினெட்லி அந்த யாதவ்ஸ்க்கு லேண்ட்லாம் வருது. ஸோ கிரீன் ரெவல்யூஷனால அவங்க பயனடைகிறாங்க. அட் சம் பாயிண்ட் சரண் சிங் சீஃப் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. கிசான் மூவ்மெண்ட், குலக் பட்ஜெட்ஸ், agricultural budgets were a lot more stronger. Agricultural ministry was a lot more stronger than finance ministry. And they could mobilize entire farmers under farmer identity as against caste identity. அதுக்குள்ள masquerade பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஒரு caste identity. So இது நார்த் இந்தியால நடக்குது. So there is on the multiple levels லேயர்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா there is the distribution of power and both materially and politically. Definitely not a complete project, I would say. No, it is not. It is stopped in 90s. The stop all there. What happens 1979 la Thatcher and Reagan changes that happen in the West, which completely starts going probably full on against Soviet Union, and also completely capitalizes or liberalizes the economic policy in the Western world, at least the two most important at that time, waning Great Britain and America. How does that start to change things in the 80s in India? நம்ம 84-85ல இருந்தே ராஜீவ் காந்தி வர டைம்ல இருந்தே வந்துட்டு we are trying to slowly start pushing. அந்த நம்ம 91ல பாக்குற ரிஃபார்ம்ஸ் அதனுடைய ஆன்டிசிடென்ட்ஸ் வந்து 84-85ல இருந்தே ஸ்லோவா ஈஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வெஸ்ட்ல நடக்கிறதுக்கும் நம்மளுக்கும் ஒரு 5 year லேக் இருக்கு, அவ்வளவுதான். நடுவுலையும் வந்துட்டு நடுவில் ஆல்சோ தேர் இஸ் ஆல்சோ ப்ரோ பிசினஸ் பாலிசி ஸ்லோலி டேக்கன். கரீபி ஹட்டாவெல்லாம் வருது, இந்திரா காந்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோலி தேர் இஸ் a pro business policy also taken. They are realizing that அந்த inward looking economy is not really working for us. அந்த Hindu rate of growth அப்படின்னு சொல்றது ராஜ்கிருஷ்ணா சொல்றது. There is a few people have a problem with the term Hindu there, but for what it's worth. Before you continue, sorry நான் இன்டரப்ட் பண்றேன். நான் தமிழ்நாடு கொஞ்சம் we'll bring it up to speed. இப்ப 60s 70s 80sல என்னோட புரிதல், ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னா
மெயின் வே ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நடந்துருது. 80s the power is now distributed. It's not in the hand of select few new organizations like DMK, ADMK. இவங்க மாதிரி வந்துடுறாங்க. அவங்க வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுல பவர் சென்டர்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, ஆனா எக்கனாமிக் சைடா பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் இஸ் ஸ்டில் த பெட்டர்னலிஸ்டிக் மோட் இல்லையா? கவர்மெண்ட் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், இலவசமா அரிசி கொடுக்கறதா இருக்கட்டும், ஐ மீன் லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த மாதிரி பெட்டர்னலிஸ்டிக் பாலிசிஸ் வந்து 80s வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? அலாங் வித் த சென்ட்ரல் ஈக்குவேஷன் தட் யூ டாக்கிங் அபவுட். அண்ட் 80s லேட் 80s தமிழ்நாடு நிலைமையும் சென்ட்ரலோட நிலைமையும் எப்படி இருக்கு? பிகாஸ் ஆஃப் தமிழ்நாடுல 80s வந்து நம்ம இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஓரளவுக்கு நல்லாவே ஆரம்பிச்சிடும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் அந்த பிகாஸ் எலக்ட்ரிசிட்டியை நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிடுறதுனால அந்த ப்ராஜெக்ட் 70s ஏர்லி 80s எலக்ட்ரிசிட்டியையும் வாட்டர் ப்ரொவிஷனையும் நம்ம முடிச்சிடுறதுனால அதுக்கப்புறம் நம்ம பஸ் நேஷனலைஸ் பண்ணிடுறோம். நேஷனலைசேஷன் ஆஃப் பஸ்ஸஸ். ஸோ எசென்ஷியலி இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்பெண்டிங் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபுட், நேஷனலைசேஷன் ஆஃப் பஸ்ஸஸ், அதுக்கப்புறம் இந்த ஒரு என்டையர் செட்டப் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா காமன் பீப்புளுக்கு பேசிக் நெசசிட்டிஸ்க்கு உண்டான அதுக்குண்டான தேடலையும் அதுக்குண்டான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கம்மி பண்ணிடுது. ஸோ வி ஆர் பேசிக்லி லெட்டிங் பீப்புள் ஜஸ்ட் புஷ் தெம்செல்ஸ் அவுட். ஸோ பஸ் நம்ம ஊர்ல வந்து 80s இருக்கிறப்போ வந்துட்டு எல்லா ஊருக்கும் ஒரு பஸ் உண்டு நம்ம ஊர்ல அப்படிங்கிறது தான் பாயிண்டே. ஸோ இது மூணு என்ன பண்ணுதுன்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தையும் நம்மளுக்கு புஷ் பண்ணுது. ஸோ 90s when we open up, we are able to immediately diverge from அது வரைக்கும் நம்ம ஈக்குவலா இருந்த ஸ்டேட்ஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ கார்த்திக் அகிலேஸ்வரன் சொல்லி டோனி பிளேர் இன்ஸ்டிடியூட்க்கு ஒரு பேப்பர் போட்டிருக்காரு. ஸோ அதுல வந்து அவர் என்ன சொல்றாரு, 50s வந்து ஆஸ் அவுட்கம்ஸ் பட் ஃபண்டமெண்டல் கட்டமைப்புல வந்து தமிழ்நாடு இஸ் மச் பெட்டர், பட் ஆஸ் அவுட்கம்ஸ் தமிழ்நாடு யூபிபிஆர்லாம் சில கிட்டத்தட்ட ஒன்னா தான் இருக்கு. பட் அந்த 50s 60s 70s நம்ம பண்ற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா 90s வரும் பொழுது when there is an inflection point, it is taking us to an interesting direction upwards. So therefore today we compete with Kerala on a social development or a human development indicator, and we compete with the Maharashtra and Gujarat on an economic indicator. So இது ரெண்டுமே parallel நடக்குது. இது fallouts இருக்கான definitely fallouts இருக்கு, but did we achieve better? Yes, we achieved. So okay, so 1991க்கு வந்து நம்ம நிறுத்துவோம் ஆக்சுவலா. ஏன்னா அதுக்கப்புறம் நடக்கிறது என்ன சொல்றது, படம் பயங்கரமா சூடு குடிக்குது டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ் சொல்ற மாதிரி. after 1991 it's a big question whether the state and social justice வந்து பின்னோக்கி போக ஆரம்பிச்சிருந்ததா 1991க்கு அப்புறம். எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன்னால, லேண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்னால, ரியல் எஸ்டேட் பூம்னால பண்ண நல்லதுகள் ஆக்சுவலா ரிவர்ஸ் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கறதெல்லாம். பட் 1991ஓட நம்ம வந்து நிறுத்துவோம். ஸோ 1991 20th February திரு மன்மோகன் சிங் ஃபார்முலா எக்கானமியை லிபரலைஸ் பண்ணிடுறாரு. அது வரைக்கும் நடந்த மாற்றங்கள்னால தமிழ்நாட்டிலையும் சரி, எஸ்பெஷலி சவுத் இந்தியா, தமிழ்நாடு மட்டும் சொல்ல முடியாது, சவுத் இந்தியால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லி எஜுகேஷன் வைஸ் அதை பத்தி நம்ம விரிவா பேசல. பட் ஆனா இந்த மதிய உணவு இதனால வந்து எஜுகேஷனலி பெட்டர் ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்ஸா தமிழ்நாடு, சவுத் இந்தியா. சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட இன்னைக்கு இருக்கிற ஜிஆர் இஸ் ட்வைஸ் as much as national average. அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போறவங்களோட ஜிஆர் அந்த லெவல்ல இருக்கிற கிராஸ் எலிமெண்ட் ரேஷியோ is 46 to 47% in Tamil Nadu, while it is 23 in all over India, all national average. So and the achievement is essentially inga da in the inga நம்ம ஸ்பெண்ட் பண்றது தான் அங்க it is an outcome of that. Very good. So இப்ப இந்த 90 okay நம்ம it's time to wrap up. Let us say 1950 January 26ல ஆரம்பிச்சு 1991 February 28 வரைக்கும் இருந்த இந்த 40 turbulent, extremely turbulent period of a new nation, right? Yeah. First 40 years of a new nation. இதை விட பெட்டரா we can only find few examples in history, I think, you know, as a new political entity. பெருசா சிவில் வார்ஸ் இல்ல, பெருசா டெரிட்டோரியல் லாசஸும் இல்ல, despite China being a, in fact history repeats itself மாதிரி, China had just won a civil war, right? And they have just consolidated power, so they were in a much stronger position to war against India, which they did and won. But things are slightly different. India also has better preparation, but also more friends around the world, let us say. இந்த 41 வருஷ காலத்தை நீங்க சுருக்கமா எப்படி என்கேப்சுலேட் பண்ணுவீங்க? It was marked by redistribution. நிறைய இடத்துல at varying degrees it was marked by redistribution of both political power, economic resources and social capital. இது எல்லாத்துலயுமே ஒரு reinvention and redistribution நடந்திருக்கு.
people started looking at themselves a lot differently. People started looking at others a lot differently. So I mean, two phrases உங்களுக்கு சிம்பிளா நான் முடிக்கணும் அப்படின்னா, it's about reinvention and redistribution அப்படிங்கிறது தான் my understanding is. At varying degrees. That's the qualifier that I want to give. Of course. In the reinvention and redistribution ஒரு சரியான 1991 எக்கனாமிக் லிபரலைசேஷனுக்கு லான்ச் பேடா இருந்ததா, அது வந்து இன்னும் நம்ம சமுதாயத்தை ஒட்டுமொத்தமா முன்னோக்கி கொண்டு போயிருக்கா, இல்ல சில செக்ஷன்ஸை மட்டும் ராக்கெட் மூலமாவும் சில செக்ஷன்ஸை இன்னும் மாட்டு வண்டி மூலமாவும் டிராவல் பண்ற வேகத்துல வச்சிருக்கா அப்படிங்கறது வந்து நம்ம 5th எபிசோட்ல பார்ப்போம். அடுத்த வாரம் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக், சோஷியல் ஜஸ்டிஸ் இன் பாப்புலர் இமேஜினேஷன். அது வந்து சினிமாக்களா இருக்கட்டும், கதைகளா இருக்கட்டும். நான் பெருசா படிச்சவனும் இல்லை, நான் பெருசா படங்கள் பார்த்தவனும் இல்லை, பட் எனக்கு இருக்கிற சில எக்ஸாம்பிள்ஸ் பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். We'll talk about these things and how that narrative has changed over the time and what it is right now. 5th episode we'll continue the history from 1991 onwards to today in terms of the history of social justice. Last 6th episode we'll talk about the path towards 2021 elections. கூட கலந்துகிட்டது மிக்க நன்றி விக்னேஷ். As always, very interesting, very important things. This may not be popular. இத வந்து யூடியூப்ல 1 மில்லியன் வியூ கிடைக்குமா அப்படிங்கறது சொன்னீங்கன்னா, ஆனா இத வந்து பாக்குற ஒருத்தருக்கு கரெக்டா போய் சேர்ந்தாலே போதும். ஆக்சுவலா மிக்க நன்றி விக்னேஷ். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.